திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் 19 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், முத்துப்பேட்டை 3 வட்டாரங்களில் குடிநீர் ஆதாரம் ஏற்படுத்த குளங்கள், ஏரிகள், அணைகள் அமைத்து தர வேண்டும். தற்காலிக ஏற்பாடாக குடிநீர் பற்றாக்குறையை போக்க வறட்சி நிவாரண நிதி ஒதுக்கிட வேண்டும். வலங்கைமான் நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டடங்கள் கட்ட வேண்டும். ஊராட்சி செயலர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீண்ட நாளாக பழுதான லிப்ட் சரி செய்து தர வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலகத்தில் கழிவறைகள் அமைத்து தர வேண்டும். பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பான வசதிகள் செய்து தர வேண்டும். வாகனங்கள் திருடு போவதை தடுக்க CCTV கேமரா அமைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே செல்லும் பாதை பூட்டப்பட்டிருப்பதை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 19 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் என் வசந்தன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் செந்தில், மாவட்ட பொருளாளர் சிவக்குமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் அமர்நாத், செல்வகணபதி, பாண்டியன், இளங்கோவன், ராமமூர்த்தி, மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அடிப்படையிலான சேவைகளையும் பாதுகாக்க ஒன்றுபட்டு செயல்படுவோம். விவசாயிகளுக்கு கிடைக்கும் மற்றும் நேரடி கள சேவைகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய பாடுபடுவோம். உரிமைகளையும் களப்பணியாளர்களின் பணிச்சூழலையும் எங்கள் நியாயமான கோரிக்கைகளை முறையிலும் ஒழுக்கத்துடனும் உறுதியுடனும் எங்கள் போராட்டத்தை தொடர்வோம். தோட்டக்கலைத்துறையின் பெருமையையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்போம். தோட்டக்கலைத்துறையின் பெருமையையும் வாழ்க, விவசாயிகள் வாழ்க, தோட்டக்கலை செய்யும் விவசாயிகள் வாழ்க. எங்கள் ஒற்றுமை வெல்லட்டும். தோட்டக்கலைத்துறை பாதுகாக்க உறுதியேற்கிறோம். கண்டிக்கிறோம். தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறையோட இணைப்பை கண்டிக்கிறோம். இந்த 2.0 திட்டத்தை வன்மையாக கண்டித்து ரத்து செய்யணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட பணிவாக கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால் இந்த 2.0 ரத்து செய்யணும். அதேமாரி வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கிட்டையும் கேட்கிறோம், இது மாதிரி அவசியமாக இந்த 2.0 ரத்து செய்யணும். இது விவசாயிகளை முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம். சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சிருக்காங்க. இதை ரத்து செய்யணும். இப்போ நடைபெற்று வரக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது தோட்டக்கலை அலுவலர் நலசங்கம் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர் நலசங்கம் கூட்டமைப்பு இணைந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 என்ற ஒரு திட்டமானது சென்ற ஆட்சியில் கடைசி நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி இது நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டம். இது பல எதிர்ப்புகளை தாண்டி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சென்ற ஆட்சியில். அதில் என்ன குளறுபடி என்றால் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0ல் 4 துறைகள், 1 வேளாண்மை துறை, 2 தோட்டக்கலைத்துறை, 3 வேளாண் வணிக விற்பனை துறை, 4 பார்த்தீங்கன்னா வேளாண் பொறியியல் துறை. இந்த 4 படிப்புகளும் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பது வேறு கல்லூரிகள். இப்படி படித்து பல்வேறு துறைகளில் படித்த மாணவர்கள் இப்போ எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட் ஆகி TNPSC மூலம் தனித்தனியாக தான் எங்களுக்கு நாங்கள் உள்ளார வந்திருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 4 துறையும் வெவ்வேறு துறைகள். இந்த 4 துறை வெவ்வேறாக இருக்கும் பட்சத்தில் இதில் எல்லாருமே இப்போ இந்த UAT 2.0 என்ற திட்டத்தில் 4 துறைகளும் ஒன்றிணைச்சு எல்லா பணிகளையும் கீழே உள்ள களப்பணியாளர்களாக விரிவாக்க அலுவலர்னு ஒரு பேரை வச்சு அவங்க 4 துறை சார்ந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தணும், தொழில்நுட்பங்களை வழங்கணும்ன்ட்டு ஒரு அரசாணை 230 அரசாணை கொண்டு அதை நடைமுறைப்படுத்த சொல்கிறாங்க. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, படிப்பு வேறு, அதில் படித்தது இல்லாமல் அவங்களுடைய அனுபவங்கள் கிட்டத்தட்ட 10லேருந்து 20 வருடங்கள் பணிபுரிந்து அனுபவம் பெற்றவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும்
சமீபத்தில் வந்தவங்களும் அதை தொடர்பான படிப்புகளை தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்கள போய் வேளாண்மை உதாரணத்துக்கு தோட்டக்கலை அலுவலரை போய் வேளாண்மை துறை செய்யும் பொழுது அதில் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு அந்த தகவல்கள் தெரியாது. அதனால விவசாயிகள் மத்தியில் குழப்பம் ஏற்படும். இப்போ அவங்க ஒரு மருந்து கேட்குறாங்க, இந்த மருந்து நெல்லுக்கு என்னங்க மருந்து அடிக்கணும்னு கேட்டால் என்ன அலுவலரில் என்ன சொல்லுவாங்க, போயிட்டு நாங்கள் போய் இதில் போய் வேளாண்மை துறையில் போயிட்டு நாங்கள் பரிந்துரை கேட்டு வந்து சொல்கிறோன்னு சொன்னால் அந்த விவசாயிகளுடைய நேரம் என்னமாகணும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த அரசாங்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த 2.0 பற்றிய திட்டத்தை அறிக்கையினை தயவு கூர்ந்து ஆராய்ந்து இந்த 2.0 230 ஜிஓ அதன் தொடர்புடைய அரசாணைகளையும் ரத்து செஞ்சு எங்கள் துறையை தனியாக வேலை செய்ய பணிபுரிய விடுங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். தோட்டக்கலை அலுவலர் நலசங்கத்தின் உறுப்பினர் இளவரசன்.